ஒன் பீஸ்ன்ற பேரை கேள்விப்படாத எந்த அனிமே ஃபேனுமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்காம இருப்பீங்கன்றே தவிர இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா பிக் 3லேருந்து இது வரைக்கும் இந்த அனிமே ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினேஷனில் இருக்க ஒரு அனிமேனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து சொல்லணும்னா 25 years ஆஃப் லெகசி. ஸோ கிட்டத்தட்ட 1997 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பயங்கர டாமினேஷன் வந்து காமிச்சிட்ருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒன் பீஸை கம்பேர் பண்ணி நிறைய சண்டை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா அனிமையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ப்பேன். ஸோ எந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கெத்து அதுதான் கெத்துன்ற மாதிரி சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து அந்த டாமினேஷன் பற்றி பேசுகிறேன். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமாக இந்த டாமினேஷன் வந்து வச்சுருக்க ஒரு அனிமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து சொல்லலாம். ஸோ ஒன் பீஸ் வந்து ஏன் அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்கு அப்படின்றத தாண்டி ஸோ எந்த அளவுக்கு டாமினேஷன் காமிச்சாலும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாமினேஷன் லிட்டராக அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா ஒன் பீஸ் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ரேட்டடாக தான் இந்தியாவில் வந்துருக்காங்க. ரொம்ப கம்மியான இதில் தான் இருக்குது. ஸோ ஒன் பீஸோட ஃபேன் பேஸ் இந்தியாவில் பெருசாச்சுன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இது வரைக்கும் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே இது வரைக்கும் ஒரு 100 நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒன் பீஸ் பாருங்கள். என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் டெஃபினட்டாக ஒன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஏன் வந்து ஒன் பீஸ் வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்குறோம் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவிலன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்க ஒரு விஷயம் வந்து ஒரே அனிமேல ஸ்டக் ஆகிடுது. ஸோ ஏன் வந்து எல்லாருமே ஒரே அனிமேல ஸ்டக் ஆகுறாங்கன்றது எனக்கு சத்தியமாக வந்து மெயினாக தெரியல. ஸோ இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து ஹிந்திக்காரங்க கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நருட்டோலே வந்து எவ்வளோ நாளில் வந்து இருக்க போகிறீங்கன்னு தெரியல, மற்ற அனிமே வந்து நீங்கள் சுத்தமாக வந்து பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க சொல்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தான். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்தியாவில் இருக்கவங்க எல்லோரும் வந்து நருட்டோவை தாண்டி இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கவங்க எப்போ வந்து இந்த நருட்டோவை தாண்டி வர போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இன்னும் நிறைய அனிமேஸ் வந்துருக்கு. அட்டாக் ஆன் டைட்டன் இருக்குது, ஒன் பீஸ் இருக்குது, இன்னும் நிறைய டீமன் ஸ்லேயர் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேராக இருந்தாலும் அண்டர்ரேட்டடாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஸ் வந்துருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டோக்கியோ கோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர்ரேட்டட். இந்த மாப் சைக்கோ இந்த மாதிரி அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அனிமேஸ். ஸோ இந்த மாதிரி அனிமேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரெகக்னேஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஒன் பீஸ் டீமன்ஸில் எல்லாம் விட்டுறேன். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினேஷனில் இருக்க அனிமேஸ். பட் நிறைய அண்டர்ரேட்டடுமே இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வந்து டெஃபினட்டாக சந்தோஷப்படுவேன். பட் ஆனால் பிக்கில் இருக்க அதாவது பெரிய இடத்துல இருக்க அனிமேஸ் வந்து வச்சே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த இடத்துல ஏன் வந்து ஒன் பீஸ் பற்றி பேச விரும்புகிறேன்னா, ஸோ ஒன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ப்ரோ ரொம்ப பெரிய அனிமே ப்ரோ எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் என்கிட்ட மோஸ்ட்டாக வைக்கிற இந்த ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அனிமேஷன் வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா 1997 வந்த அனிமேடா இது, எப்படிடா உங்களுக்கு அனிமேஷன் இருக்கும்? டீமன் ஸ்லேயர் அனிமேஷன் மாதிரியா இருக்கும். ஸோ அப்போலேருந்து வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் இப்போ வந்து டெஃபினட்டாக அனிமேஷன் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணாங்க. எபிசோட 850லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 100 எபிசோட் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு ஒரு 100-150 எபிசோட் பார்த்தீங்கன்னா ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன ரிக்ரெட் பண்ணுவீங்கன்னா ஏன் இவ்வளோ நாள் இந்த அனிமே பார்க்காம இருந்தன்ற மாதிரி சொல்லிட்டு தான் ரிக்ரெட் பண்ணுவீங்களே தவிர டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஏன் இதை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்க மாட்டீங்க. ஸோ ஒன் பீஸ் வந்து ஃபேமஸாக இருக்கிறதுக்கு ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பவர் சிஸ்டம் மெயினாக வந்து சொல்லலாம். ஸோ பவர் சிஸ்டம்னு சொன்னால் அந்த ஆரா டெவில் ஃப்ரூட்டு அந்த அதாவது ஹாக்கி இருக்கு இல்லையா, ஹாக்கி அந்த டெவில் ஃப்ரூட்ஸு, ஸோ அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அந்த ஸ்கில்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அதில் இருக்க கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர்ஸும் சரி, ஒரு கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரியும் சரி, ஸோ ஒரு டெவில் ஃப்ரூட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு பவர்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களோட பேக் ஸ்டோரியிலேருந்து இந்த மாதிரி இந்த பவர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒன் பீஸ்ன்ற ஒரு அனிமே வந்து பேர் பண்ணதுக்கு இந்த வேர்ல்டு பில்டிங்காக. ஸோ ஒரு அனிமே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அனிமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மோஸ்ட்டாக ஒரு 2-3 இடத்துக்குள்ளே தான் ரன் ஆகும். ஸோ இப்போது சிம்பிளாக ஒரு ஊருக்குள்ளேருந்து ரன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க சிட்டி அந்த மாதிரி தான் மெயினாக ரன் ஆகும். பட் ஒன் பீஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ வேறு ஐலாண்ட் மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டக் ஆக மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் வேறு கேரக்டர்ஸ் வந்து காட்டுவாங்க, வேறு ஸ்டோரிஸ் அந்த மாதிரி லைக் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டோரியாக ரன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அனிமேவாக டெஃபினட்டாக ஒன் பீஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபில்லர்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபில்லர்ஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவீங்களே தவிர நான் வந்து உங்களுக்கு ஸ்டோரியில் எந்த அஃபெக்ஷனும் வந்து இருக்காது. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபில்லரில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதோட ஃபோர் ஷேடோவிங் வந்து அங்கே 1100வது எபிசோடில் வந்து காட்டுவான். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்து கொடுக்கும். அது வந்து என்னால் வாயால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த
ஃபீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர்ஸ் கூட வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய பேர் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ நருட்டோ பாருங்கள் ப்ரோ, நருட்டோவில் இருக்க எமோஷன் வந்து எந்த அனிமேலையுமே கிடையாது. ஸோ நருட்டோவில் தான் பயங்கர எமோஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன் பீஸ்லாம் வேஸ்ட்டு, ஸோ குப்பத்தொட்டியில் எடுத்துன்னு போய் போடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதை பார்த்தனே தான் நான் வந்து லைட்டாக ட்ரிகர் ஆனேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எமோஷனோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஒன் பீஸ் பாருங்கள். ஏன் ஒன் பீஸில் உங்களுக்கு எமோஷன் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஷிப்பு இருக்கும். ஸோ அந்த ஷிப்புக்காக எல்லாருமே வந்து அழுதும். ஸோ அதை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ ஒரு லாவோட பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஈவன் ராபினோட பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒருத்தவங்களோட பேக் ஸ்டோரிக்குமே இருந்தீங்கன்னா அழுகிற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு எப்படி வந்து அவங்க வந்து அப்படி சொன்னாங்கன்றது சத்தியமாக வந்து புரியல. எனக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒன் பீஸை பார்த்தீங்கன்னா உங்களோட மொத்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட இங்கே பாருங்கள், இந்த ஷாங்க்ஸ்ன்னு இருக்கா அந்த பேர், இந்த பேருக்கு பின்னாடி இருக்க ஆறா அவங்களுக்கு தெரியுமா? ஸோ மனுஷன் வந்து நடந்து வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் அப்படியே மயங்கி எழுந்துருவானு. ஸோ தலைவனோட ஹாக்கி வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு கேரக்டருக்கு பின்னாடி இருக்க அந்த அவங்களோட ஸ்டோரியிலேருந்து அவங்களோட பவர்லேருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் எப்பயுமே டாப்பில் தான் வச்சுருக்கும், எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்காது. ஸோ அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக இப்போ போயிட்டுருக்க பிரச்சனை சோலோ லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா சர்பாசஸ் ஒன் பீஸ் அனிமே. 6 மாதமாக பிரேக்கில் இருந்துருக்கியா அந்த அனிமே? 6 மாதமாக பிரேக்கில் இருக்க அனிமேக்கு இப்போ வந்து நீங்கள் டஃப் கொடுக்குறீங்களா? ஸோ April 6 வந்து இருக்குது. ஸோ அந்த ஒன் பீஸோட அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது யார் சர்பாஸ் பண்ணுறான்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து யாரையும் ட்ரிகர் பண்ணுறதோ இல்லை யாரையும் வெறுப்பேற்றுறதோ எதுவுமே பண்ணல, ஒரு ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறேன். ஸோ 6 மாதம் பிரேக்கில் இருக்க ஒரு அனிமே கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து கம்பேர் பண்ணி பெரிய சண்டே வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஏன் வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஓகே, ஸோ இவ்வளோ நேரமாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கான்செப்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எதுக்காக நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணால் அதே வந்து மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஏன் ஒன் பீஸ் பார்க்கணுன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீலராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டிப்ரெஷன் இருந்தாலும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன் பீஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒன் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நார்மல் ஸ்டோரி இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்லேருந்து அட்வென்ச்சர்லேருந்து ஹியூமர்லேருந்து ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து டெலிவர் பண்ணுற ஒரு அனிமேவாக ஒன் பீஸ் வந்து இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அதில் வர கேரக்டர்ஸ், ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-150 எபிசோட் தாண்டோடனே எந்த கேரக்டராக வந்து ஃபேவரட் ஆகிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும். ஏன்னா ஒரு அனிமே ஒரு கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ லூஃபியை வந்து ஃபேவரட் ஆகிக்கிறதா, ஒன் பீஸ் ஜோரோ ஃபேவரட் ஆகிக்கிறதா, சாஞ்சி ஃபேவரட் ஆகிக்கிறதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வருமே தவிர நீங்கள் வந்து ஏன் அந்த அனிமே பார்த்தீங்கன்ற சொல்லிட்டு உங்களை ரிலேட் பண்ண வைக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் அதில் இருக்க ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரி நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பேக் ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டரோட அந்த டெஃபினேஷனே வந்து கொடுக்கும். ஸோ லாவாக இருக்கட்டும், லா வந்து அதாவது அந்த ஸ்பாய்லர் ஆயிரும், நீங்கள் வந்து அனிமே பார்த்துக்கோங்க. ஸோ ராபினோட பேக் ஸ்டோரி, சாந்தியோட பேக் ஸ்டோரி, ஜோரோட பேக் ஸ்டோரி, ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரியாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து ஒரு 1000 எபிசோட்ஸ் தாண்டிட்டிங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர் வந்து ஒட்டாமா. ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் வந்து கொடுத்து ஒரு கடவுளே வந்து சமன் பண்ணுவாங்க. ஸோ கடவுளாக நான் யாரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லூஃபி தான். ஸோ லூஃபியை வந்து பார்த்திங்கன்னா சமன் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா லூஃபி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வெள்ளந்தியான ஒரு கேரக்டர். ஸோ அவன் வந்து அவங்களுக்கு அனிமேல வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி முட்டாள் மாதிரி தெரியும். ஸோ வந்து ஒரு மாதிரி டம்மான கேரக்டர் தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபைட்னு வந்துச்சுன்னா வாங்கிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுவான். ஸோ அதுவும் இல்லாமல் பேட்டில் அவனோட இன்டெலிஜென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஜோரோவாக இருக்கட்டும், ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜோரோவோட வெரியன், ஸோ இங்கே பாருங்கள், ஸோ என்மா கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் பின்னாடி வந்து மொத்தமே லூஃபி தான் இருக்கும். ஸோ ஈவன் என்னோடய பேக்ரவுண்ட்லேருந்து கீழே ஆக்ஷன் ஃபிகர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூஃபி வச்சுருப்பேன். ஸோ ரீசன் என்ன, இவ்வளோ வச்சுருக்கேன்னா எனக்கு எந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்குன்றது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா ஒன் பீஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நான் வந்து சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கான ரீசனுமே அதுதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒன் பீஸ் ஏன் பார்க்கணும், அதுவும் இல்லாமல் மற்ற ஜென்ரலாக இப்போதைக்கு போயிட்டுருக்க பிரச்சனையை பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேசக்கூடாது முடிவு பண்ணேன். பட் ஆனால் ஏதோ இந்த வீடியோவில் வந்து நான் கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து மன்னிச்சுட்டு ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து நீங்கள் காட்டுங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஒன் பீஸ் ஃபேன் மட்டும் கிடையாது, நான் ஜென்ரலான ஒரு அனிமே ஃபேன். ஸோ எனக்கு எல்லா அனிமேயுமே வந்து பிடிக்கும். நருட்டோலேருந்து ஒன் பீஸ்லேருந்து அட்டாக் ஆன் டைட்டன்லேருந்து நான் அட்டாக் ஆன் டைட்டன்லாம் ரீவாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். உட்காந்து ராத்திரி பகலமாக விடாமல் பார்த்துட்ருக்கேன். ஸோ ரீசன் என்னன்னா எனக்கு வந்து எல்லா அனிமே வந்து பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு அனிமையை மட்டும் தூக்கி வச்சு பேசணுன்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. எனக்கு நருட்டோவே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். நருட்டோவில் எனக்கு ஒபிட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இங்கே பாருங்கள்,
ஒபிட்டோது கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ ஒபிட்டோ வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஈவன் நான் வந்து சைட் வாலில் நருட்டோட ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டி வச்சிருப்பேன். ஸோ அதை வந்து இப்போதைக்கு என்னால் காட்ட முடியாது. நான் டெஃபினட்டாக ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து காட்டுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் வந்து ஒன் பீஸ் பார்த்துருக்கீங்க, ஸோ ஒன் பீஸ் பார்த்தவங்க உங்களோட ரிவ்யூ வந்து கொடுங்க. அதை வச்சு அடுத்து யாராச்சும் ஒன் பீஸ் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து பார்க்கட்டும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.